நேற்று நீங்கள் குரூப் 2 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் கொடுத்துருந்தீங்க. நல்லா கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் பண்ணதை விட எக்ஸாம் உங்களை பண்ணிச்சுன்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டோம். நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் இருந்தது. அதை திறந்த உடனே எல்லாருக்கும் நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம் இந்த மாதிரி ஃபீலிங் இருந்தாலும் ஜிஎஸ் செக்ஷன் போன உடனே எல்லாரோட ஃபீலிங்கும் ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். அதை நேற்று தான் நிறைய பேர் ஆன்சர் கீ போட்டுட்டாங்க. இப்போ நம்ம எதுக்கு இந்த ஆன்சர் கீ பார்க்கணுன்றது நீங்கள் யோசிக்கலாம். அவங்க எக்ஸாமில் தப்பு பண்ணது இல்லாமல் ஆன்சர் கீ போடும் போதும் சேர்த்து தப்பு பண்ணிட்டாங்க. அதனால இப்போ நான் ஆன்சர் கீ போடுற சிச்சுவேஷன் வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஸ்பீக் ஜென்ட்லி டு த erring no. They may have toiled in vain. Find out the meaning of the word toiled from the given poetic lines. So, toiled means a laborious work, which means worked hard. Laborious means hard work. அதுதான். So, answer is C. Speak gently, let not harsh words more. The good we might do here, the poet's appeal is not to speak blank words. இந்த இடத்துல அவர் வந்து பொலைட் போட்டிருக்காரு. இது நம்ம ஃப்ரெண்டோட பேப்பர் தான். அந்த இடத்துல அவர் பண்ண ஒரு சிலி மிஸ்டேக் என்னன்னா, ஸ்பீக் பிளாங்க் வேர்ட்ஸை பார்த்த உடனே பொலைட் வேர்ட்ஸ் பார்த்துட்டாரா, இந்த இடத்துல நாட் இருக்கிறத அவர் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன சிலி மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் அகைன் நேற்று நம்ம டெலிகிராம் குரூப்ல நிறைய பேர் சொல்லிட்டு சிலி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. பட் தி ஆன்சர் இஸ் இம்பொலைட். நெக்ஸ்ட், and ever again the wink of an eye painted stations whistle by. Wink of an eye in the above lines mean it is very quick. Wink, கண்ணு சிமிட்ற நேரம். அடுத்து, you sang sir, you say go then says the ants and dance the winter away. To whom does the ant say? இது எல்லாருக்குமே தெரியும். It is to the cricket. அடுத்து, reading comprehension. I need to fend for myself. Fend means look after myself. Does you refer to? Youன்றது it refers to teacher. Teachers help me to learn new things வராது. ஆக்சுவலாக இந்த இடத்துல சின்ன ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆச்சு. என்ன ஆகிடுச்சுன்னா, அவரோட நியூ திங்ஸ் தான் போட்டிருக்காரு. என்னன்னா, இந்த இடத்துல பாருங்க 2 வெர்ஷன் இருக்கு. ஹெல்ப் மீ டு லேர்ன் நியூவர் வேஸ் டு லேர்ன். ஸோ நியூவர் வந்து வேஸ் தான். பட் என்ன நீங்கள் கற்றுக்கணும்னு டிஃப்ரெண்ட்னா, ஹாவ் த அபிலிட்டி டு லேர்ன் நியூவர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ். ஐ வில் ஹாவ் டு ஹாவ் த அபிலிட்டி. ஸோ அவருக்கு என்ன வந்தால் டிஃபிகல்ட் திங்ஸ் வந்து கற்றுக்கணுன்றது இருக்குது. அப்போ அதுக்காக தான் அந்த ஹெல்ப் வந்து கேட்குறாங்க. ஸோ தேர்ஃபோர் தி இன்டென்ஷன் இஸ் டு கெட் டு லேர்ன் ஹெல்ப் மீ, டீச்சர்ஸ் ஹெல்ப் மீ டு லேர்ன் டிஃபிகல்ட் திங்ஸ். நியூ வந்துச்சுன்னா நியூவர் வேஸ் வந்துருக்கணும். இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் வேஸ், இட் இஸ் டாக்கிங் அபவுட் திங்ஸ். ஸோ அந்த 2 லைன் தான், இது 2 லைன் தான் இதை பற்றி பேசுது. ஓகேவா, வேறு எந்த இடத்துலையும் அதை பற்றி பேசல. எங்கே இருக்கு? தட்ஸ் இட். அடுத்து, குவிக்லி, ஆண்டனிம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஆண்டனிம், ஸ்லோலி. வாட் கைண்ட் ஆஃப் லேர்னிங் பிரிங்ஸ் ஜாய் டு யூ? நியூவர் வே, டிஃபிகல்ட் வே. ஆக்சுவலாக ஒரு தடவை பார்த்துருவோம். அண்ட் தட் வில் மேக் லேர்னிங் அ ஜாய் ஃபார் மீ. அப்போ என்னன்னா, இட் இஸ் நியூவர் வே. பீட்டர் ஸ்டாப் த வாட்டர் பை கீப்பிங் த ஃபிங்கர் இன் த ஹோல். இது நமக்கு தெரியும். அடுத்து, காலமே. சில இது வந்துட்டு நம்ம இப்போ பார்ட் சி இல்லைலாம் நம்ம வந்துட்டு அவ்வளோ வெல்வஸ் கிடையாது. அதனால் நான் அந்த ஆன்சர் கீப் பண்ணிட்டு அப்படியே மார்க் பண்ணிட்டு வச்சுட்டேன். ஸோ இட் இஸ் ஏ 2143. வாட் கேம் டிட் ஃபெர்டினாண்ட் பிளே வித் மிராண்டா இன் தி ஐலாண்ட்? இட் இஸ் செஸ். இதெல்லாம் அவங்க நமக்கு டிஸ்கஸ் பண்ணி போட்டது. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ரைட் இட் இஸ் வெல் நோன், சீகல். அப்போ விட்டமினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வைட்டல் ப்ளஸ் அமின். இதுதான் கரெக்ட். ஸோ இந்த இடத்துல ஃபாண்டுக்கு எப்போவுமே வர ஒரு ஃபிக்ஸ்ட் ப்ரப்போசிஷன் இஸ் ஆஃப். ஸோ ஃபாண்ட் ஆன் டு இது எதுவுமே வராது. த ஒன்லி ஆன்சர் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக். ஹோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை. நோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 நோ வரும்போது இட் இஸ் அ ரெப்புடேஷன். இட் இஸ் அ ரெப்புடேஷன். ஓகே, இந்த இடத்துல ஐடென்டிஃபை த கரெக்ட் சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஹி கன்ஃபஸ் தட் ஹி வாஸ் கில்ட்டி இருக்குல்ல, ஹி வாஸ் வருக்கு இது ஒரு வேர்ப் இருக்கு, கன்ஃபஸ்டுக்கு இது ஒரு வேர்ப் இருக்கு. 2 வேர்ப் இருந்தாலும் அது சிம்பிளுக்கு வராது. 2 வேர்ப் ஃபைனைட் வேர்ப்ஸ், அதாவது டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா சிம்பிள் வராது. அப்புறம் அப்படி பார்த்தா ஹி மேட், டியும் வராது. மேடுன்றது ஒரு வேர்ப் இருக்கு, ஹி வாஸ்ன்ற ஒரு வேர்ப் இருக்கு. அப்போ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் பி இல்லைனா சியில் தான் இருக்கணும். இந்த பிசியில் பார்த்தீங்கன்னா ஹி கன்ஃபஸ் பீயிங் கில்ட்டி இருக்கும். ஹி கன்ஃபஸ்ட் ஆஃப் பீயிங் கில்ட்டி தான் கரெக்டான வேர்ஷன். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி மட்டும் தான். ஹி கன்ஃபஸ்ட் ஹிஸ் கில்ட். Select the simple sentence from the following sentences வந்திருக்கணும். As there was ஒரு verb இருக்கு. Heavy downpour, the match was cancelled. அப்போ இது சிம்பிள் கிடையாது. Due to heavy rainpour, இதில் வந்துட்டு verb கிடையாது. The match was cancelled. இது ஒரு ஆப்ஷன் இருக்கும். Heavy downpour, the match was cancelled. இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. Due to heavy rainpour, while heavy இந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்ட் வரணும், ஒரு ப்ரப்போசிஷன் வரும், இது மிஸ் ஆகுது. இது ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்.
there was a heavy downpour, the match was cancelled. அந்த இடத்துல ஒரு கன்ஜங்ஷன் and the match was cancelled ஏதோ ஒரு கன்ஜங்ஷன் நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டு கிளாஸை நீங்கள் வைக்கும்போது ஒரு கன்ஜங்ஷன் இல்லாமல் ரெண்டு கிளாஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸை நம்ம வைக்கிறது வேற, ரெண்டு கிளாஸ் வைக்கிறது வேற. ஸோ டியும் கிடையாது. ஸோ தி ஆப்ஷன் இஸ் பி. ஹி ஆஸ்க் மீ, ஆக்சுவலாக ஹி ஆஸ்க் மீ டு ஃபில் தான் வந்திருக்கணும். பட் இவங்க இன் கொடுத்துட்டனால அதே நேரத்தில் ஜெரன் இப்போ கேட்க சொல்கிறனால ஹி ஆஸ்க் மீ இன் ஃபில்லிங் த ஃபார்ம் தான் கரெக்டான ஆன்சர். அப்போ அவங்க கேட்குற மாதிரி தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். He was the spoiled child of affluent parents. இந்த இடத்துல சினோனிம் கேட்டிருக்காங்க. எப்பவுமே இது இன்ஸ்ட்ரக்ஷன் படி, ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்காமல் அவர் இன்னொரு பெரிய தப்பு வேற பண்ணியிருந்தார் நம்ம ஃப்ரெண்டு. affluent parents, that is wealthy parents. Wealthy parents. Affluence means wealthy. Look after, we all know, it is take care of. In 2 years time, I blank have my degree. In 2 years time, 2 வருஷத்துக்குள்ள, 2 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை, 2 வருஷத்துலன்னு சொல்லி 2 வருஷத்துக்குள்ள I shall have earned my degree. Future perfect tense. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது நம்ம டென்ஸில் ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருப்போம். ராமாயாஸ் ஹார்ட் வாஸ் இன் அ ஃப்ளட்டர். இந்த இடத்துல ஃப்ளாப்ன்றது கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர் இல்லை. பட் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணும்போது ஃப்ளாப் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டே, லல், கம். ஃப்ளட்டர் மீன்ஸ் ஒரு படபடப்பு இருக்கிறதா நம்ம ஃப்ளட்டர் சொல்லுவோம். இது மூணுத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். பட் ஃப்ளாப் மீன்ஸ் அ பர்சன் ஹூ இஸ் வெரி ஃபேட். அதுதான் நம்ம ஃப்ளாப்னு சொல்லுவோம். ஐ எம் நாட் ஷுர் வெதர் தட் இஸ் தி ஆன்சர். பட் however, if the answer is wrong, they have to give you marks. 24. Find out the correct meaning of the underlined word. How you allowed to tear the food that way. Scraping is beat now and again to wet it. Whetstone. Whetstone is to sharpen. So answer is to sharpen. Choose the correct meaning of the phrase cast down. So cast down means person who is very sorrow. அதுக்கு இருக்க very word dejected. Match the following. So இதுவும் நம்ம வந்துட்டு ஆன்சர் பார்த்துருக்கோம். இது languid இல்லை, languid. Languidனா lazy. லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லல. யூ கேன் நாட் மூவ் ப்ராப்பர்லி, அதுதான் லாங்குவேஜ். இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. பட் அகைன் மூவிங் ஸ்லோலி, அந்த மாதிரி லேசியாக நம்ம மூவ் பண்ணோம். கிராப் க்ளோத்ஸ். ஸோ ஆன்சர் வந்துட்டு 4312 இஸ் தி ஆன்சர். அதான போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன, A4. கரெக்ட், கிராப் க்ளோத்ஸ். இது வரும். நெக்ஸ்ட், ஷெர்லாக் ஹோம்ஸ் இஸ் அ டிடெக்டிவ் who features in the fiction ஆத்தர் கோனன் டாயில். இது நமக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, பிகாஸ் இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் போட்டோம். பிகாஸ் பார்ட் பியில் கூட இந்த ஆத்தர் நேம்ஸ்லாம் நம்ம வெல்வஸ் கிடையாது. நமக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரியும், பட் இது தெரியாது. ராபர்ட் ஃப்ராஸ்ட் received 4 Pulitzer Prizes. The poet John Masefield was appointed by Queen Elizabeth as poet laureate. Fill in the blanks. Anthropomorphism. இந்த anthropomorphism ஆல்ரெடி நம்ம இன்னொரு இடத்துல நம்ம வீடியோ போடல, பட் இன்னொரு அகாடமிக் நான் வீடியோ போடும்போது அதில் anthropomorphism சொல்லியிருந்தேன். ஆந்த்ரோப்னாலே ஹியூமன் பீயிங்ஸ், ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அபவுட் ஹியூமன் பீயிங்ஸ். மார்ஃபிங்னா மார்ஃபிங் நம்ம இந்த கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பிக்சர் மேலே இன்னொரு பிக்சர் வச்சு மார்ஃப் பண்ணுவோம். அப்போ ஹியூமன் ட்ரைட் வச்சு மார்ஃப் பண்ணுறது பேர் தான் ஆந்த்ரோமார்பிசம். அப்போ அது எதில் மார்க் பண்ணிங்கன்னா நான் ஹியூமன்ஸ் மேலே தான் வச்சு பண்ண முடியும். அப்போ தான் ஹியூமன் ட்ரைட்ஸ் கொடுப்போம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆந்த்ரோமார்பிசம் ஸ்டைலுக்கு என்ன சொல்லுவோம்னா, இந்த மிக்கி மவுஸ் இல்லை ஹாலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். அந்த ஹாலிஸ் இன் ஒண்டர்லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட்லாம் பேசும். அப்போ அது ஹியூமன் கேரக்டராக நம்ம பாக வைக்கிறோம். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா நான் ஹியூமன் கேரக்டர் வித் ஹியூமன் ட்ரைட்ஸ். அப்போ நான் ஹியூமன், நான் லிவிங் திங் கிடையாது, நான் ஹியூமன். அப்போ அனிமல்ஸ் கூட வரும். மேக்ஸிமம் அது அனிமல்ஸாக மட்டும்தான் வரும். In the morning, glad I see my foe outstretched beneath the tree. How did the poet feel in the morning? Glad, தெரியுது. Through the flowers and foliage, glancing like a child at play. Mention the figure of speech in the above lines. Like வந்துச்சு, அப்போ simile. Fly as thick as, the figure of speech is சரினார். இதை இப்படி பார்த்த உடனே ஆன்சர் அப்படி சிமிலின்னு டிக் பண்ணாதீங்க. அது மாதிரி ஒரு 2-3 தப்பு ஒரு பண்ணியிருக்கா, நம்ம பார்ப்போம். சிமிலி தான். Pick out words and alliteration. So alliteration வந்து heaven, heritage. So B. So I had to call it a doctor, double quick. So which of the following 5 device is used in given line? So double quick இருக்கு, simile வராது ஏன்னா as இல்லை. மெட்டஃபர் வந்து இதை நம்ம எதையும் கம்பேர் பண்ணலை. alliteration you have doctor double. hyperbole கிடையாது. hyperbole is a great level exaggeration, அதுவும் கிடையாது. One day the author was standing on line in which separates the blank desert from the valley of the Nile in Egypt. இது வந்து அந்த தி இம்பார்ட்டன்ஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப் அதுலேருந்து வந்துருக்குது. ஸோ இட் இஸ் லிபியன் டிசர்ட். ஓகே, இது கேரக்டர்ஸ் வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ இது ஆல்ரெடி பி தான், இதை நம்ம மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து புக்கு நான் அனலைஸ் பண்ணி இது போட்டுட்டு, பிகாஸ் இது வந்து கான்செப்ஷுவல் கிடையாது, டேட்டா தானே, அதனால் நான் மார்க் பண்ணியே வச்சுட்டேன். இதுக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர், த மோஸ்ட் காமன் லிங்க் பிட்வீன் ராம்காந்த் ஆர்ச்சகர் அண்ட் சச்சின் டெண்டுல்கர் வாஸ் போத் ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் அட் தி ஏஜ் ஆஃப் 11. When Watson returns from with Mrs. Hudson to Holmes' apartment, he sees Holmes was
sitting up in bed. அடுத்து the British English word mobile phone in American is called cell phone. Okay, the dialogue is too long, replace the underlined word with the American, it's dialogue. இந்த இடம் தான் என்ன பண்ணாருன்னா பிக் அவுட் த காம்பனன்ட். அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய வேலை அவர் கரெக்டாக போட்டு வந்திருக்காரு நினச்சாரு என்ன தெரியல. இந்த இடத்துல வேர்ப் ப்ளஸ் நவுன் பண்ணோடனே அவர் இதை டிக் பண்ணிட்டார். ஆனால் இதுவும் வேர்ப் ப்ளஸ் நவுன் தான், இதுவும் வேர்ப் ப்ளஸ் நவுன் தான், எல்லாமே வேர்ப் ப்ளஸ் நவுன் தான். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா நாட் அ காம்பினேஷன் ஆஃப் வேர்ப் ப்ளஸ் நவுன் கேட்டிருந்தாங்க. அது இன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக படிக்காமல் இதை டிக் பண்ணிட்டாரு. அப்படி ஒரு நாட் அ காம்பினேஷன் ஆஃப் வேர்ப் ப்ளஸ் நவுன்னா மோட்டார் சைக்கிள், மோட்டார்ன்றது நவுன் தான், சைக்கிள்ன்றது வந்து இது நவுன் ப்ளஸ் நவுன். ஸோ ஆன்சர் வந்து சி. மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ ஜெரன் ப்ளஸ் நவுன், அப்போ ஐஎன்ஜி நம்ம தேடணும். ஐஎன்ஜி வந்து ப்ளீச்சிங் பவுடர் ஒன்று தான் இருக்குது. அப்போ 4ல் ஸ்டார்ட் ஆகுறது ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான். ஸோ 4, 1, 2, 3 இஸ் தி ஆன்சர். நவுன் ப்ளஸ் வேர்ப் வந்து சன் செட். வேர்ப் ப்ளஸ் நவுன்ன்றது ஒர்க் ஷீட். ப்ரப்போசிஷன் ப்ளஸ் நவுன்ன்றது அப் ஸ்டாஸ். The clerk who blanked in police department for 30 years retired from service yesterday. So retired from service yesterday இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆன ஈவெண்ட்டை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்க ஒரு ஆன்சர் ஹேட்ஸ் அவுட். ஹேஸ் அவுட் எப்படியும் வராது, ஏன்னா எஸ்டர்டே சொல்லிவிட்டா அப்போ அது வராது. சர்வ்ஸ் வராது, ஏன்னா இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இது எல்லாமே பாஸ்ட்டில் நடக்குது. வாஸ் சர்விங்காக ஹேட்ஸ் அவுட். ஆனால் வாஸ் சர்விங் எப்போ யூஸ் பண்ணோம்னா பேரல் ஆக்ஷன். பட் சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ரெண்டாவது நடந்துச்சுன்னா we go for past perfect and simple past tense. Therefore option A is not an answer. அடுத்து choose the correct antonym for the underlined word from the options given. She shouted intuitively. இதில் இருந்து antonym தான் சூஸ் பண்ணணும். The antonym is artificial. Intuitivelyனா like natural, ஒரு sudden burst of emotions. Intuitively. Identify the sentence pattern of the following sentence. வேணு சப்ஜெக்ட் வரும், குரூ வேர்ப் வரும், டயர்டுன்றது காம்ப்ளிமெண்ட், ஏன்னா வேணுவை பற்றி பேசுது. ஆஃப்டர் த மேட்ச் இது என்டையராக அஜங்க். இது இல்லாமையும் இந்த சென்டென்ஸ் ஃபில் ஆகும். ஸோ இது அஜங்க். SPCA இஸ் தி ஆன்சர். ஐ கேவ் ரோசி அ பென். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப், ரோசி பென் ரெண்டுமே ஆப்ஜெக்ட். பட் பென்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ரோஸ்ன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ரோஸ் இஸ் த டைரக்ட் ஆப்ஜெக்ட் தப்பு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கரெக்ட். ரோஸ் இஸ் த சப்ஜெக்ட்டும் தப்பு, ரோஸ் இஸ் த அஜங்க்டும் தப்பு. ஸோ ஆப்ஷன் வந்து பி தான். பி. ஓகே. blank seemed foolish when decisive action is was required. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணும்போது டு வெயிட்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளம். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜெரன் கேட்டுட்டாங்க, அதனால நம்ம இது யூஸ் பண்ண முடியாது. அவங்க கேட்டனால வெயிட்டிங்கிறது மட்டும்தான் ஒரே ஆன்சராக இருக்க முடியும். பட் ரியல் டைமில் நம்ம அதை அப்படி யூஸ் பண்ணல. ஆக்சுவலாக வெயிட்டிங் போட்டாலும் கரெக்டாக, டு வெயிட் போட்டாலும் கரெக்டாக. ப்ராபப்ன்றது அவங்க எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ அப்படி தானே வரும். அப்போ அந்த இடத்துல டு வெயிட்ன்றது தான் ரியல் டைமில் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் அதை பார்த்து ஆன்சர் கீ சொல்லிட்டாங்க. பட் ஆன்சர் கீ அப்படி வராது. ஆன்சர் கீ வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை பற்றி தான் வரும். அப்போ அந்த இடத்துல ஜெரன்னா டு வெயிட்டிங் மட்டும் தான் வரும். A thing of beauty is a joy forever. The above line is written by John Keats. இதுவும் எனக்கு தெரியாது, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டோம். Remember, no men are foreign, no men are strange, no country is foreign. Beneath all uniforms, a single body breathes of air that is everywhere our own. Remember, no men are foreign, no country is strange. So here we are talking about repetition. Epithet நம்ம வர்றதில்லை. எபித்தட்ன்றது it talks of, it's an adjective. சிம்பிளாக சொன்னால் adjective. Simile வராது, metaphor வராது. So the only answer is repetition. Choose the correct antonym for the underlined word from the options given. Unition ஆக்னா antonym, அப்போ disunity. அக்ரிமெண்ட், அலையன்ஸ் இதெல்லாமே ஃப்ரெண்ட்லி நேச்சரை பற்றி பேசுதோம். அப்போ இது எல்லாமே வராது. ஆப்ஷன் இஸ் டி. மேட்ச் த ஃபாலோயிங், மேட்ச் த வேர்ட்ஸ் வித் கரெக்ட் ஆண்டோனிம்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணுறது 3, 1, 2, 4. இனிஷியேட்னா ஸ்டார்ட் பண்ணுறது, அப்போ கன்க்ளூட். அப்போ ஆப்ஷன் வந்து 3ல் இருக்குது. 3ன்றது 2 இதில் ஸ்டார்ட் ஆகுது. 3க்கு அப்புறம் 4ஆ 1ஆன்றதான் கேள்வி. அப்போ டிலைட்ன்றது பார்த்தீங்கன்னா ஆண்டோனிம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. க்ளீன் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்துட்டு சாரோ இருக்குது. ஸோ டிலைட் opposite is sorrow. அப்போ 3, 1, 4, 2 is the answer. அடுத்து summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. Name the season mentioned in the above. Summer தெரிஞ்சிச்சு. A thing of beauty is a joy forever. It's a short speech taken from the poem Endymion. இது எனக்கும் நாம் அந்த புக் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். The poem on killing a tree is written by Pinnacle. We can print, plow, weave and heat and light. இதுதான் வரும். Read and write வந்து வராது, அது அடுத்த லைனில் வந்துருக்கணும். My computer has always been so brainy and smart, it seems to know mountains of information, which is a hyperbole. Anaphora ஸ்டார்டிங்கில் வந்திருக்க ரிப்பீட்டேட்டிவ் வேர்ட் ஸ்ட்ரக்சர் அது வராது. சிம்லி லைக்னு ஆஸ் பண்ணணும். ரெப்பிட்டேஷன்றது இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி பார்த்தா ஹைப்பர்போல் தான் ஆன்சர். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ எல்லோ பெபிள்ஸ், இந்த ஆக்சுவலி இந்த போயமில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாமே இமேஜரின்னு சொல்லிட்டு, அதனால் தி ஆன்சர் இஸ் இமேஜரி.
லைட் நைட் கே சே ஏஏபிபி. அப்போ ஆன்சர் வந்து ஏஏபிபி. Though our smoke may hide heavens from our eyes again size brain. ABAP. Answer வந்து ABAB. It's the stick together family. நம்ம ஆல்ரெடி இதை படிச்சப்ப the family that stays together இது மட்டும் தான் சொல்லுவோம். Ruskin Bond was honored with Sahitya Academy. The Bengal sky full of light. The south breeze. This flow of the river. Which river is mentioned here in Tagore's reminiscence? Ganges. இது அமெரிக்கன் ஆன்சர். அப்புறம் வில்லியம் டெம்பிள் ஹார்னடே வாஸ் அன் அமெரிக்கன். என்னன்னா இது எல்லாமே அவருக்கு இருக்க குவாலிட்டி. ஸோ தேர்ஃபோர் ஆல் ஆஃப் தி அபவ். இந்த கொஸ்டின் வந்து டிஸ்பியூட்டபிளாகவே இருக்குது. பிகாஸ் த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் Pinnacle வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் ஹவு மெனி லாங்குவேஜஸ். சில இடத்துல வந்து 30 சொல்லியிருக்காங்க, இன்னும் சில இடத்துல வேற நம்பர் சொல்லியிருந்தாங்க. அதனால இது டிஸ்பியூட்டபிளாக இருக்கனால 66 நம்ம ஆன்சர் போடலை. இது ஆன்சருக்கு வந்தால் தான் நமக்கே தெரியும். 66 தி ஆன்சர் இஸ் பி. இது ஒரு ப்ரோஸ்ல இருந்து எடுத்தது. அடுத்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இஸ் ரிட்டன் பை ஜவஹர்லால் நேரு இந்த பிரிசன் ஆஃப் அகமத் நகர் ஃபோர்ட் பிரிசன். ஓகே. அப்புறம் கலெக்ஷன் ஆஃப் 196 லெட்டர்ஸ் ஜான். இதில் என்ன சொல்லலாம், மகாத்மா காந்தி வாஸ் இன்ஸ்பயர்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பை. இது எல்லாமே அவரோட இன்ஃப்ளூயன்ஸ். பட் என்னன்னா டால்ஸ்டாய்ஸ் சிவில் டிசோபீடியன்ஸ்ன்றது இவர் எழுதுனது அண்ட் கிங்டம் ஆஃப் காட்ன்றது இவர் எழுதுனது. ஸோ இந்த இடத்துல 2 புக்குமே மாறிச்சு. அப்போ இது 2மே எலிமினேட் பண்ணிட்டா ஆப்ஷன் பி மட்டும்தான் ஆன்சர். இந்த இடத்துல எரர் ஸ்பாட்டிங் வரும்போது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி வந்துச்சு. சப்ஜெக்ட் வெர்ப் நான் லாஸ்ட் மினிட்ல ஒரு வீடியோ போட்டேன். ஐதர் ஆர் நெய்தர் நார் வரும்போது என்ன சொன்னா, வேர்புக்கு நியரஸ்ட் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுதான் உங்களோட வேர்பை டிசைட் பண்ணும். அப்போ நியரஸ்ட்டாக இருக்க சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வேர்ப் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல வேர்ப் இருக்கு. அப்போ நியரஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஹிஸ் சிஸ்டர்ஸ் தான். இப்போ ஹிஸ் சிஸ்டர்ஸ் ப்ளூரலாக இருக்கும்போது வாஸ் ஹிஸ் வாஸ் ஹேஸ் வாஸ் இஸ் இது 3 வராது. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹேவ். ஆனால் அவர் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு டி மார்க் பண்ணியிருந்தார் அந்த டைமில். அவர் தப்பு பண்ணிட்டாரு. ஆன்சர் இஸ் ஏ. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச். எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சி இது ஒரு குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க இந்த வார்த்தையை, பிரஞ்ச். இது அந்த காலத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஆன்சர் இஸ் பிரஞ்ச். ஐ saw an helicopter fly above the lake. இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணுறேன். நான் நேற்று டப்பான ஆன்சர் பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஃப்ளை above the lake, இட்ஸ் ஃப்ளை ஓவர் த லேக். பட் இந்த பேர்ட்ஸ் ஃப்ளை ஓவர் த லேக் நம்ம சொல்லியிருப்போம். ஹெலிகாப்டர் வரும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். இந்த ஃப்ளை அண்ட் ஓவருக்கு அபவ் அண்ட் ஓவருக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவல் போகும்போது இட் இஸ் அபவ். ஓவர் என்னன்னா இட் கவர்ஸ் தட் ஏரியா, தட் இஸ் ஓவர். இந்த ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. பட் அதை வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது கஷ்டம். ஆனால் டப்புன்னு என்ன ஆச்சுன்னா கவனிக்காதது என்னன்னா, ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டர்ல இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹெச். நம்ம ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது சொன்னேன், இஃப் a word starts with h and you pronounce the letter h, therefore it takes a vowel, it has a consonant sound, so it takes article a. It has a consonant sound. அப்போ h நம்ம சைலண்டா வைக்க முடியாது. It is not helicopter, it is helicopter. So we don't use article and we use article a. ஆன்சர் எங்க இருக்கு? a ல இருக்கு. அவர் வந்து c மார்க் பண்ணிட்டாரு. That's wrong. Fill in the blank with a suitable proposition from the options given below. The government built a bridge across the river. So ஒரு ரிவர் இருக்குன்னா this is across. Between the river அப்போ 2 ரிவர் இருந்து இப்படி கரெக்ட் பண்ணா between. above the river எப்போ யூஸ் பண்ணோம்னா, பிரிட்ஜ் கட்டிட்டீங்க அதுக்கு கீழே தண்ணி போச்சுன்னா அது வந்து above the river அப்படி சொல்லிட்டோம். பட் என்னன்னா பிரிட்ஜ் ரிவருக்காக கட்டுற பிரிட்ஜ் வந்து அக்ராஸாக தான் இருக்கும். ஓகே, கட்டின பிரிட்ஜ் கீழே ரிவர் போச்சுன்னா தட் இஸ் above the bridge. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்லுங்க, the government built a bridge across the river தான் வரும். along the river னா இதே லைன்ல எப்படி கட்டுவாங்க, பட் தட்ஸ் illogical. So the answer is across. The R is blank unit of time. இந்த இடத்துல நிறைய பேர் the unit of time கொடுத்துறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, the unit of time போலாமா a unit of time போலாமா. the போட்டிங்கன்னா there is only one unit of time. பட் யூனிட் ஆஃப் டைம் ரெஃபர் பண்ணுறது ஆரும் ஒரு வெர்ஷன் தான். பட் டைம் 2-3 வெர்ஷன்ஸ் இருக்கு. hours இருக்கு, மினிட்ஸ் இருக்கு, மில்லி செகண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஸோ the R is a minute of time. ஷேக், கிரவுண்ட், குவேக் இது 2 இருக்கு. எர்த் இங்க இருக்கா, எர்த் கிரவுண்டு ரைம் கிடையாது. அப்போ A B C B, A B C B. It forgets to save my work and store it away and student makes it vanish and the most dreadful way. Mention the title of the poem. இது வந்து my computer needs a break. இதுதான் நமக்கு தெரியும். I respect you and you respect. I think of you and you think of it. The following are written by Brigitte Bryant and Daniel Ho. Broad and deep and still as time, seeming still yet still in motion. இது வந்து ரிவர் போயம்லேருந்து வந்துச்சு. இது வந்து சாந்தினி கோவிந்தன் எனக்கு தெரியாது, சில்ட்ரன்ஸ் லாரட்ன்ற இது கொடுத்துருந்தாங்க. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த ஆன்சர் நாங்கள் எடுத்தோம். Who does we refer to? Machines. So we were taken from the ore and the mine. இது நம்ம பார்த்துருக்கோம். Weன்றது it's about machines. The hearts of the sweetest music that finds the finest mirth.
இந்த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக்ன்றது இட்ஸ் இஸ் சவுண்ட் இமேஜரி. ஸோ இமேஜரி பொறுத்த வரைக்கும் நிறைய வெர்ஷன்ஸில் வரும். சவுண்ட் இமேஜரி இருக்குது, விஷுவல் இமேஜரி இருக்குது, ஸ்மெல் இமேஜரி இருக்குது, 5 சென்சஸ்க்குமே இமேஜரி இருக்குது. ஹியர் யூ ஆர் டாக்கிங் அபவுட் சவுண்ட் இமேஜரி. ஸோ தி ஆன்சர் இஸ் இமேஜரி. Twisting, withering, and then it's done. Choose the correct answer. It is not painful. Death of the tree is not painful. He is not talking about any emotion in that particular poem. He talks about how much effort do you need in order to kill a tree. So therefore, it is difficult. You chop a tree, it will not die. You stab a tree, it will not die. You'll cut the tree above the ground, it will not die. Only pulling out from the soil, only uprooting the tree makes it okay. You can make the tree die. At last, by starvation and famine made me bold. What is the meaning of the word famine? Okay, famine na theriyum. அந்த சாப்பாடு இல்லாமல் பஞ்சம்னுவாங்களா, தான் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்காசிட்டி ஆஃப் ஃபுட். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். குட் பை லிட்டில் ஒன் அண்ட் மே யூ க்ரோ அப் இன்டு அ பிரேவ் சோல்ஜர் இன் இந்தியா சர்வீஸ். ஹியர் லிட்டில் ஒன் ரெஃபர்ஸ் டு யங் இந்திரா காந்தி. அந்த லெட்டரில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாரு. When did Ramaya's wife notice the well in the story? The nose well while sweeping the floor. What was the expected arrival time of the train in the story? It is 12 o'clock. நம்ம பார்த்துட்டோம். பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் நமக்கு சத்தியமாக தெரியாது. இட்ஸ் ஆப்ரஹாம் லிங்கன். நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனாலும் the African National Congress ANC was founded in 1912 to oppose discrimination, violation of human rights, suppression எல்லாமே. So all of the above. Who was the Governor General of India who wanted to annex Jhansi under the policy of lapsing? It's Lord Dalhousie. Dr. Salim Ali was introduced to the serious study of birds by W.S. Muller. Kalpana Chawla died on, இது நம்ம அவர் தான் சொன்னார். இட் இஸ் ஆன்சர். இது நம்ம கரெக்டாக தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட். நம்ம நவுன்ஸ் போடும்போதே ஒரு வீடியோ நான் நேற்று வந்து போட்டிருந்தேன் எரர் ஸ்பாட்டிங்க்கு ஃபஸ்ட் வீடியோவில். அதில் நான் சில வேர்ட்ஸ் போட்டிருந்தேன். ஃபர்னிச்சர்னு ஒரு வேர்ட் போட்டிருந்தேன். ஃபர்னிச்சர் எனக்குமே நம்ம ஃபர்னிச்சர்ஸ் எழுத மாட்டோம்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். வீடியோ கரெக்டாக பார்த்துருந்தீங்க, படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. given to, it means accustomed to. I saw a 1 rupee note. I saw a 1 rupee note lying on the ground. Select the correct sentence. The sheep with its crew are sailing. So first and foremost, இது தப்பான விஷயம் என்னன்னா, இது கரெக்ட் ஆன்சர் ஆர் வராது. ஏன்னா வித்துன்றது வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் தான் நம்மளோட வேர்வை டிசைட் பண்ணும். அப்போ ஷிப்ன்றது மட்டும் டிசைட் பண்ணும். அப்போ ஷிப் சொல்லிட்டு ஆர் சொல்ல முடியாது. அப்போ மற்ற 3 ஆன்சர்ஸ் வரும். இங்கே ஷிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இஸ்ஸும் சொல்ல முடியாது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ பி இல்லைனா டி தான் இருக்கணும். The ship with its crew, with its crews. We don't have a word called cruise. It is like the word staff. Staff என்னைக்குமே ஸ்டாஃப் மட்டும் தான், ஸ்டாஃப்ஸ் வராது. ஸோ க்ரூஸ்லையும் க்ரூஸ் இல்லை, க்ரூ மட்டும் தான் இருக்குது. ஸோ therefore the answer is B. The doctor blanked the operation tomorrow will perform the action. Perform வராது. ஏன்னா பெர்ஃபார்ம்ஸ் போட்டால் கூட ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கலாம். பெர்ஃபார்ம் வராது. பெர்ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ் வராது. பெர்ஃபார்மிங்கும் வராது. லெட்ஸ் கோ ஹோம் ஷால் வி. இது நம்ம கொஸ்டின் டேக்ல ரொம்ப தெளிவாக நான் போட்டேன். லாஸ்ட் மினிட்ல கூட ஒரு வீடியோ வந்து நம்ம இன்னொரு யூடியூப் சேனல் போடும்போது கூட நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோபி isn't our kind. isn't அப்போ இஸ் ஹி. இஸ் ஷீ வராது. ஏன்னா ஷீ அப்போ ரெண்டுமே வராது. isn'ட்டும் வராது. ஏன்னா இங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். அப்போ இங்கேயும் வராது. ஆன்சர் இஸ் A. He was born in 1960. He was born in 1960. ஓகேவா? ஃபைன். ஸோ உங்களோட கட் ஆஃப் இதுக்கு எதுக்காக போகணுன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு அடுத்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் வேணாமான்ட்டு இன்றைக்கி சண்டே அதுமா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க, தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். நாளைக்கு தெளிவாக நம்ம ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்ம என்ன செய்யணுன்றது நமக்கே தெரிலனா அப்புறம் எப்படி நம்ம போயிட்டு ஒரு வேலையில் உட்காந்து அடுத்தவங்களுக்கு நம்ம வேலை சொல்ல முடியும். ஸோ அதனால் டைம் எடுத்து யோசிச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்க ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.